மாய உலகில் கலப்பு பின்னம் கேக் கதை இனிப்பு குன்றுகளும் மின்னும் நதியும் இடம் வண்டர்லாந்து இனிப்பு குன்றுகள் ஸ்வீட் ஹில்ஸ். குன்றுகளின் உச்சியில் விசித்திரமான பல வண்ண கேக்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கீழே பின்னம் ஃப்ராக்ஷன் என்று பெயரிடப்பட்ட மின்னும் நதி ஓடுகிறது. பாத்திரங்கள் ஆதி கணிதத்தில் ஆர்வமுள்ள சுட்டி பையன். நாயகன் பின்னக்குட்டி நதியில் வாழும் ஒரு குட்டி மீன். அது எப்போதுமே பின்னங்களைப் பற்றியே பேசும். கேக் தேவதை இனிப்பு குன்றுகளின் காவலர். மாய உலகில் இனிப்பு குன்றுகள் நிறைந்த ஒரு தேசம் இருந்தது. அதன் பெயர் வண்டர்லாந்து. அங்கே ஆதி என்ற சுட்டி பையன் மலைபோல் குவிந்திருந்த வண்ணமயமான கேக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆஹா, எத்தனை சுவையான கேக்குகள்! இவற்றை எப்படி சரியாக பங்கிடுவது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அப்போது பின்னம் என்று பெயரிடப்பட்ட அந்த மின்னும் நதியிலிருந்து ஒரு குட்டி மீன் துள்ளி வெளியே வந்தது. கவலை வேண்டாம் ஆதி, பங்கிடும் கலையை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றது அந்த மீன். ஆதி ஆச்சரியத்துடன், அட நீ யார், ஒரு மீன் பேசுகிறதே என்று கேட்டான். நான் தான் டோலு. இந்த பின்னம் நதியில் வாழ்கிறேன். உனக்கு பங்கிடும்போது முழு கேக்குகளும் கூடவே சில துண்டுகளும் கிடைத்தால் அதுதான் கலப்பு பின்னம் என்று டோலு விளக்கியது. திடீரென ஒரு பஞ்சு மேகத்திலிருந்து கேக் தேவதை தோன்றினாள். சரியாகச் சொன்னாய் டோலு, நான் தான் இந்த இனிப்பு குன்றுகளின் காவலர் கேக் தேவதை. ஆதி, உனக்கு ஒரு இனிப்பான போட்டி. என்னிடம் 9 முழு கேக்குகள் உள்ளன. அவற்றை உன்னுடைய 4 நண்பர்களுக்கு சமமாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பாய் என்று கேட்டாள் தேவதை. ஆதி யோசிக்கத் தொடங்கினான். டோல நதியிலிருந்து உற்சாகமாக, முதலில் முழு கேக்குகளை கொடு ஆதி. 9 கேக்குகளை 4 பேருக்கு பிரிக்க. ஒவ்வொருவருக்கும் 2 முழு கேக்குகள் கிடைக்கும் என்றது. ஆதி உடனே 8 கேக்குகளை எடுத்து 4 குவியல்களாக பிரித்தான். சரியாகச் சொன்னாய். இப்போது ஒரு கேக் மட்டும் மிச்சமிருக்கிறது என்றான் ஆதி. கேக் தேவதை புன்னகையுடன், மிக நன்று. இந்த ஒரு கேக்கை மட்டும் சமமான 8 துண்டுகளாக வெட்டி 4 நண்பர்களுக்கும் சமமாக பிரித்துக்கொடு என்றாள். இப்போது ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைத்தது? ஆதி, ஒவ்வொருவருக்கும் 2 முழு கேக்குகள் கிடைத்தன. அதோடு மீதமிருந்த கேக்கின் 8 இல் 2 பங்கு துண்டுகள் கிடைத்தன. 8 இல் 2 பங்கு என்பதை சுருக்கிப் பார்த்தால் 4 இல் 1 பங்கு துண்டுகள். அதாவது ஒவ்வொருவருக்கும் 2.25 கேக்குகள் கிடைத்தன. டோலு உற்சாகத்துடன் துள்ளி குதித்து, மிக மிகச் சரி. இந்த 2 1 கீழ் 4 என்பதுதான் கலப்பு பின்னம். 2 என்பது முழு எண், அதாவது முழு கேக்குகள். 1 கீழ் 4 என்பது தகு பின்னம், அதாவது கேக்கின் துண்டு. கேக் தேவதை, அருமையாதி. ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் கலந்திருப்பதே கலப்பு பின்னம். நீ போட்டியின் இலக்கை வெற்றிகரமாக அடைந்துவிட்டாய். போட்டியில் வென்ற உனக்கு இதோ என் பரிசு என்று கேக் தேவதை பாராட்டினாள். இந்த மாயச் சர்க்கரை பேனாவால் எந்த கடினமான கணக்கையும் எளிதில் தீர்க்கலாம். மிக்க நன்றி கேக் தேவதை. நன்றி டோலோ. இனி பங்கிடுவது எனக்கு மிகவும் எளிது என்றான் ஆதி. டோலோ நதியில் மெல்ல மறைந்தபடியே அடுத்த முறை தகா பின்னங்களைப் பற்றி பார்ப்போம். வருகிறேன் ஆதி என்று விடைபெற்றது.